2023 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அர்க்காக்கிரன் தைவான் பிங்கை தாண்டி ரெட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி என்ட்ரு ஆயிருச்சு. ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷ் கலரில், விதைகளும் கம்மியாக இருக்குது, இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. வியாபாரிகள் மத்தியில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய 2 ரகம் சார். ஒன்று பாரிங்கிற அந்த வெரைட்டி, தென் அதே மாதிரி வியட்நாம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். இந்த 2 ரகமும் கமர்ஷியலி கிட்டத்தட்ட 1.5 இயர் ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருது நமக்கு. காக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது வெரைட்டி த்ரூ அவுட் த இயர் காய்க்கக்கூடிய ரகங்கிறதுனால ஒரு 2000லேருந்து 2500 காய்கள் வரைக்கும் நீங்கள் வருஷத்தில் பறிக்க முடியும். நம்முடைய தண்ணி மண் சரியான முறையில் இருக்கணும். அதுக்கேற்ற பழச்செடியை நம்ம தேர்வு பண்ணணும். அந்த பழச்செடியிலையும் சரியான ரகங்களை தேர்வு பண்ணால் மட்டும்தான் பல விவசாயத்தில் கமர்ஷியலாக அதிக லாபம் தரக்கூடிய விவசாயம் நம்ம செய்ய முடியும். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயர்லி பேர்ட் நர்சரிக்கு வந்திருக்கோம், திருச்சி மாவட்டத்துக்கு. ஸோ இந்த நர்சரி பற்றி முழுமையாக தெரிஞ்சிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் இந்த நர்சரி வந்து திருச்சியில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அதை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோடு ஆரம்பிங்க சார். கண்டிப்பாங்க சார். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சரிங்க. இப்போ நம்ம ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விராலிமலை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் நம்ம வச்சுருக்கோம். சரிங்க. இது நர்சரி இங்கே வச்சுருக்கோம். ஹெட் ஆஃபீஸ் நம்ம திருச்சியில் வச்சுருக்கோம். நம்மளுடைய இந்த ஏர்லி பேர்ட் பிளான் நர்சரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பழச்செடிகள், அந்த பழச்செடிகளையும் புதிய ரகங்களை நம்ம விவசாயிகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் சார். சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக படிப்படியாக டெவலப் ஆகி இன்றைக்கி ஒரு பழச்செடிகளுக்கான ஒரு நர்சரியாக நம்ம கன்வெர்ட் ஆகி 2018லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்ன வெரைட்டி சார் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? முக்கியமாக நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாற்று விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரிக் டைம் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஏதோ ஒரு விவசாயம் பண்ணுறோம், அதை லாபகரமாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் உற்பத்தி அதிகமாகுது, அப்போ லாப அளவு குறையுது. இப்படியே ஒரு கட்டத்தில் நம்ம இன்னொரு விவசாயத்தை நோக்கி போகிறோம். ஓகே. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பழ விவசாயங்கிறதையும் ஒரு மாற்று விவசாயமாக சொல்கிறோம் சார். இந்த பழ விவசாயங்களையும் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைய நிலைமையில் இந்திய அளவில் ஒரு கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக அதிக லாபம் தரக்கூடிய புதிய ரகங்களை நம்ம கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் சார். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சாத்துக்குடியில் ஒரு 2 விதமான ரகங்கள் கொடுக்குறோம். பாரிங்கிற வெரைட்டி கொடுக்குறோம், வியட்நாம் அப்படிங்கிற வெரைட்டி கொடுக்குறோம். ஜாக் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். வியட்நாம் சூப்பர்லின்னு ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். சரி. வியட்நாம் ரெட்டுன்னு கொடுக்குறோம், மலேசியன் ஹனின்னு கொடுக்குறோம். மேங்கோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 வெரைட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாய் ஆல் டைம் ஒரு வெரைட்டி கொடுக்குறோம், தாய் சாக்கணுன்னு ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். அமரப்பள்ளி, மல்லிகா, ஹிம்சாகர், கேசர், இந்த மாதிரி புதிய பல செடிகள் கொடுத்துட்ருக்கோம் சார். சரிங்க. அதே மாதிரி இப்போ ஓரளவு சாயில் சுமாராக இருக்கக்கூடியது, இல்லை உப்புத்தன்மை இருக்க தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டாவில் சில புது ரகங்கள், பனானா சப்போட்டான்னு ஒரு ரகம் கொடுக்குறோம். நாவலில் கொங்கன் பகடொலின்னு ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். ஓகே. அப்புறம் ஆப்பிள் பேர் கொடுக்குறோம். இந்த மாதிரி புது சீத்தாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டுங்கிற ஒரு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. ஈவன் ஹில்லி ரீஜியன்ஸ்க்கு நம்ம புதிய ரகங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அவகாடோவில் ஒரு புது வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். மாற்று விவசாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. விவசாயமும் பண்ணணும், அதே சமயத்தில் விவசாயிகளோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா பழமரங்களை வந்து விவசாயிகள் தேர்வு பண்ணலான்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கமர்ஷியலாக நம்ம பழமரங்கள் நடும்போது என்னென்ன வெரைட்டி பண்ணலாம், எப்படி அது லாபகரமாக இருக்கும், அதை பற்றி. கண்டிப்பாங்க சார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொய்யாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சரிங்க. இப்போ கொய்யான்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 10 to 15 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா L49 லக்னோ 49ங்கிற வெரைட்டி தான் பரவலாக நம்ம பயிர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது லாபகரமான ரகமா அப்படின்னா லாபகரமான பயிர் தான். ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாப அளவுங்கிறதும் இன்றைய நிலைமையும் மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா புது புது ரகங்களும் இன்னைக்கு சந்தைக்கு வந்துருச்சு. அப்போ வியாபாரிகள் அந்த புது ரகங்களை நோக்கி போகும்போது நம்ம தொடர்ந்து பழைய ரகத்தையே நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான லாப அளவுங்கிறது குறைஞ்சிருது. அதாவது பழைய விவசாயம் பண்ணாலுமே அந்தந்த காலகட்டத்தில் வர ரகத்தை புது ரகங்களை தேர்ந்தெடுத்து நடனம் சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க சார். ஏன் அப்படின்னா நம்ம காலத்தை ஏதாவது நம்மளும் அப்டேட் ஆகிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ வியாபாரிகளும் மக்களும் எதை விரும்புகிறாங்களோ, இன்னைக்கு ஏதோ ஒரு டிமாண்ட்ல இருக்க ரகமாக இருக்கோ அதை நம்ம உற்பத்தி செய்யும் போது நமக்கான லாப அளவுங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்ம நர்சரியில் என்னென்ன புதுசாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ கொய்யா நம்ம சொன்னோம், அதே உதாரணமாக சொல்கிறேன். கொய்யாவில் எத்தனை ரகங்க புது அறிமுகப்படுத்திருக்கீங்க? கொய்யாவில் நம்ம 2018 ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா தைவான் பிங்குன்னு ஒரு வெரைட்டி கொடுத்தோம், அர்க்கா கிரண் அப்படிங்கிற 2 வெரைட்டி மேஜராக கொடுத்தோம். சரிங்க. அதே மாதிரி வெள்ளை ரகத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவிலாஸ்னு ஒரு ரகம் கொடுத்தோம், தைவான் ஒயிட்னு ஒரு வெரைட்டி கொடுத்தோம். சரி. ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் அன்றைய நிலைமையில் இந்திய அளவில் எது வந்து புதிய ரகமாக கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகங்களாக இருக்கும் அதை தேர்வு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு 2024 நம்ம நின்றுட்டு இருக்கோம். 2023 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அர்க்காக்கிரன் தைவான் பிங்கை தாண்டி ரெட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி என்ட்ரு ஆயிருச்சு. ஓகே. என்ன ஸ்பெஷல் சார் இதில்?
இப்போ சார் நம்ம அர்க்கா கிரனில் நம்ம சொன்னோம் இல்லையா, சிவப்புன்னு சொன்னோம்ல, தைவான் பிங்க் அப்படிங்கிறது லைட் பிங்காக இருக்கும். இப்போ இதில் சில ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி தைவான் பிங்க்லேயும் சில ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அர்க்கா கிரன் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதாவது இனிப்புத்தன்மை நல்லாயிருக்கும், கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஆனால் செல்ஃப் லைஃப் வந்து கம்மிங் சார். ஒரு வியாபாரி வந்து ரொம்ப பல்காக டன் கணக்கில் உங்களை வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா அதோட அதாவது வைத்து விற்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கிறதுனால அப்போ அதுக்கான டிமாண்டுங்கிறது பறிச்சா எத்தனை நாளில் நம்ம சேல் பண்ணணும் சார்? அது இப்போ இதே தைவான் பிங்க் சொன்னோம்ல சார், அதெல்லாம் வார கணக்கில் வச்சுக்க முடியும் சார். ஒரு வாரம் 10 நாள் கூட வியாபாரம் வச்சு விற்க முடியும். அப்போ அதிக அளவில் வாங்கிக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் தைவான் பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப லைட் பிங்காக தான் இருக்கும், அது மாதிரி டேஸ்ட்டும் கம்மியாக தான் சார் இருக்கும். சரி, இப்போ இந்த ரெட் டைமண்ட் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ண ஒரு ரகமாக மாறிடுச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து பறிச்சோம்னா எத்தனை நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வியாபாரிங்க? ஒரு வியாபாரி நார்மலான நீங்கள் இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அதெல்லாம் விட்டுருவோம், சாதாரண ஒரு தட்பவெப்ப நிலையிலே குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வச்சுக்க முடியுதுங்க சார் இந்த ரகத்தை அடிப்படையில். அதே மாதிரி ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷ் கலரில், விதைகளும் கம்மியா இருக்கு, இனிப்புத்தன்மை அதிகமா இருக்கு, விவசாயிகளுக்கு வரக்கூடிய உற்பத்தி அளவுங்கிறது அதிகமா இருக்குங்க சார். இந்த எல்லா காரணமும் சேர்ந்து இருக்கனால தான் இன்னைக்கு 2023 அப்புறம் இந்த ரகம் கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ரகமா இருக்கு. இது தெரிஞ்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்ணி இது கமர்ஷியலி எந்த மாதிரி ஈல்டு கொடுக்குது, வியாபாரிகள் மத்தியில் இந்த ரகத்துக்கு என்ன ஒரு வரவேற்பு இருக்குல்ல, கன்சூமர் எப்படி இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்றாங்க மற்ற மாநிலங்கள்ல அப்படிங்கிற எல்லா அப்சர்வேஷனையும் பண்ணிட்டு இப்போ கன்ஃபார்மா நமக்கு இது கமர்ஷியல் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 months இந்த ரகத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ரகம் வந்துச்சோ அப்பவே நம்ம பழைய ரகங்களை ஸ்லோ பண்ணிடுறோம் சார். ஓகே, இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நடுறாங்கன்னா எத்தனை நாள்ல முதல் ஈல்டு வரும்? ஒரு மரத்துல வந்து ஆவரேஜா எவ்வளவு காய்கள் காய்க்கும்? சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சார் இது எல்லாமே நம்ம ஒட்டுக்கன்றுன்னு சொல்லுவோம் சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது விதைச்செடி, இந்த விதைச்செடியில் இந்த ரகத்தை வந்து நம்ம ஒட்டு கட்டியிருக்காங்க. அப்போ இந்த ஒட்டுக்கன்றை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கமர்ஷியல் ஈல்டுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அதாவது கமர்ஷியல் ஈல்டுன்றது 10 மாதம், அதை நட்ட உடனே பூ வைக்கிறது. பூங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம் சாமி, இதுலேயே சில இதில் பூக்கள் இருக்கும். ஒரு நீங்கள் இப்போ பிளான்ஸ் பண்ணி ஒரு 1 monthலேயே கூட காய்கள் பூக்கெல்லாம் வந்துடும். பட் நம்ம பிளான்ஸுங்கிறது வெஜிடேரியன் சொல்லுவோம், அது ஃபர்ஸ்ட் வளர்க்கணும் இல்லையா, அதனால அந்த 10 மாதம் விவசாயிகளுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எத்தனை மாதம் கழிச்சு பூவெல்லாம் வந்து விடணும்னு சொல்லுவீங்க? 10 monthsக்கு அப்புறம் நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம் சார். அலோவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 5 kg இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இதிலே போயிட்டு ஒரு 2 yearsல ஒரு பிளான்லேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 30 to 40 கிலோ வரைக்கும் நமக்கு கமர்ஷியலாக ஈல்டு எடுக்க முடியும். இன்னைக்கு சுச்சுவேஷனில் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் மத்தியில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, ஒரு காயோட சைஸ் வந்து எத்தனை கிராம் சார் இருக்கும்? ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராமில் ஸ்டார்ட் ஆகி ஈவன் 150-200 ஸ்டார்ட் ஆகி நீங்கள் கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம், சத்து மேலாண்மை, சரி, அதை பொறுத்து நீங்கள் 400-500 கிராம் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியுங்க சார். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடர் நடவுன்றது கமர்ஷியலாக பண்ணுறவங்க வந்து நிறைய விவசாயிகள் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ அடர் நடவு முறையில் நடுறது ஏற்ற ரகமா? அப்படி நட்டோம்னா எத்தனை கன்று ஏக்கருக்கு நடலாங்க? கண்டிப்பாங்க சார், இந்த ரகம் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அர்க்கா கிரன், தைவான் பிங் இது எல்லாமே அடநடவு பண்ண முடியும். அடநடவுங்கிறது கவாத்து முறையில் கொண்டு போகணும். இந்த கவாத்து முறையில் இந்த ஒட்டுக்கன்றுகளை நீங்கள் 8 கட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியும். பட் பொதுவாக நம்ம விவசாயம் பொறுத்தவரைக்கும் 10க்கு 10 நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு 450 கன்றுலேருந்து 500 கன்றுகள் வரைக்கும் நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியுங்க சார். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி பேர்ட் நர்சரிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க சார்? நான் இந்த ரெட் டைமண்ட் கொய்யா வாங்கலான்னு வந்திருக்கேன் சார். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பட்டியில் பண்ணிகிட்டு இருக்கேன், நீர்பழனிக்கு பக்கத்தில். சரிங்க. ஒரு 5 ஏக்கரில் ஃபுல்லாக பணப்பயிர் தான் போட்டிருக்கேன், பழங்கள் போக்குவரத்து எல்லாம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் போட போகிறோம். ஓகே, அதுக்கு கேப்பில் வந்து இந்த ரெட் டைமண்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. சரிங்க. சரின்ட்டு அதான் ப்ரிஃபர் பண்ணி பண்ணலான்ட்டு. இப்போ இந்த ரெட் டைமண்ட் கொய்யா வந்து தேர்வு பண்ணியிருக்கீங்க. ஸோ எதனால் இந்த ரகத்தை வந்து சூஸ் பண்ணீங்க? சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார், இது நல்லாயிருக்கும், ட்ராகன் ஃப்ரூட் போடும்போது இது போட்டிங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். அது ஊடு பயிராக போட போகிறீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே, எத்தனை கன்று வாங்கலான்னு வந்திருக்கீங்க? ஒரு 500 கன்று வாங்கலான்னு வந்திருக்கோம். ஓகே சார், நன்றி. ஓகே, தேங்க்யூ. பழ வகையில் பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வந்து புது ரகத்தை சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக நம்ம நர்சரியில் வந்து என்ன ரகத்தை பார்க்க போகிறோம் சார்? அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ சாத்துக்குடி நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், எலுமிச்சை. இதில் சில புது ரகங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், அதிக லாபம் தரக்கூடிய ரகங்கள். சரிங்க, அந்த ரகங்கள் நம்ம பார்த்துடலாம் சார். பொதுவாக சாத்துக்குடிங்கிறது ஆல் ஓவர் த இந்தியா, இன்னும் தமிழ்நாட்டில் த்ரூ அவுட் த இயர் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பழங்க சார். சரிங்க. இப்போ அதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா வெட்டின்னு சொல்லுவோம் சில ரகங்கள், அதுதான் ஒரு நெடுங்காலமாக பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாத்துக்குடியோட உற்பத்திங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் அதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த கமர்ஷியலி இன்றைய ஸ்டேஜில்
ப்ராஃபிட் அதிகம் தரக்கூடிய அதிக ஈல்டு கொடுக்க தெரிய அதே மாதிரி அதிக இனிப்புத்தன்மை. ஏன் அப்படின்னா சாத்துக்குடி அப்படின்னாவே ஜென்ரல் நம்ம புளிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய 2 ரகம் சார். ஒன்று பாரிங்கிற அந்த வெரைட்டி, தென் அதே மாதிரி வியட்நாம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். இந்த 2 ரகமும் கமர்ஷியலி கிட்டத்தட்ட 1.5 இயர்ல ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருது நமக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது நல்ல சைஸ் வித் நல்ல ஷைனிங்கோட பழங்கள் வருது. அதே மாதிரி செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கு. பழங்களை வந்து வியாபாரிகள் கிட்டத்தட்ட 2 வாரம் வச்சு வரைக்கும் வைத்து விற்கக்கூடிய பழங்களா இருக்கு. இனிப்பு தன்மைங்கிறது அதிகமா இருக்கு. இப்போ டிஎஸ்எஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். நார்மலா சாதுக்குள்ள 6-7% இருக்கும். இந்த ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 12-14 வரைக்கும் இனிப்பு தன்மை இருக்குது. அதனால இந்த காரணங்களால இந்த ரகங்கள் கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகங்கள் இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா இந்த 2 ரகம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாரிங்கிறது 2 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். வியட்நாங்கிறது இப்போ அதுக்கப்புறம் வந்த ரகம். லாஸ்ட் ஒரு 6 மந்த் இந்த ரகம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது எந்த மாதிரி மண்ணுக்கு ஏற்றதா இருக்கும்? ஏன்னா விவசாயிங்கன்றப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மண்ணை நம்ம பார்க்குறோம். நீங்க கேட்டது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட. ஏன் அப்படின்னா பொதுவாக நீங்க வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குங்க சார். அதுவும் தமிழ்நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு தோட்ட அளவுலையும் மண்ணுங்கிறது மாறுபடுது, தண்ணிங்கிறது மாறுபடுது. ஏன்னா நம்முடைய அமைப்பு அப்படி இருக்குது. அதனால என் பக்கத்தில் ஒருத்தர் வச்சுட்டாரு அவர் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சிருச்சுங்கிறக்காண்டி நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது. நாங்கள் அதனால தான் எங்களை வரக்கூடிய ஒவ்வொரு விவசாய பெருமக்கள்கிட்டையும் முதல்ல 2 கேள்வி கேட்போம். உங்களுடைய வாட்டர் ரிப்போர்ட், தென் சாயில் ரிப்போர்ட், மண் பரிசோதனை, தண்ணி பரிசோதனை, இந்த 2 ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வர சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பல விவசாயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணிலையும் எல்லா வித தண்ணிலையும் எல்லா பழச்செடிகளும் கமர்ஷியலி நமக்கு சக்சஸ் கொடுத்துறாரு. அப்போ நம்ம சாயில் எது, நம்ம தண்ணி எது, இந்ததுக்கு சூட்டபிளாக எந்த ஒரு பழச்செடியும் ஃபர்ஸ்ட்டுங்கிற முடிவு பண்ணிடணும். தென் அந்த பழச்செடியில் எந்த வெரைட்டி வச்சா கமர்ஷியலி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்முடைய தண்ணி மண் சரியான முறையில் இருக்கணும். அதுக்கேற்ற பழச்செடியை நம்ம தேர்வு பண்ணணும். அந்த பழச்செடியிலையும் சரியான ரகங்களை தேர்வு பண்ணால் மட்டும்தான் பல விவசாயத்தில் கமர்ஷியலாக அதிக லாபம் தரக்கூடிய விவசாயம் நம்ம செய்ய முடியும். ஓகே சார், ஏதாவது நர்சரி வச்சிருந்தாலுமே வெளிப்படையாக ஒரு உண்மையை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க, இல்லை பக்கத்தில் ஒரு விவசாயத்தை பார்த்துருப்பாங்க. சார் நான் இந்த விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் நம்ம அவங்க சாயில் அண்ட் வாட்டரை பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய பழச்செடிகள் அதுக்கு உகந்தது அப்படின்னா சொல்லிடுவோம். இல்லைன்னா இல்லை சார் உங்கள் சாயிலுக்கு இந்தந்த பழச்செடிகள் இந்தந்த ரகங்கள் உகந்ததாக இருக்கும், இதை நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, அதில் என்ன மாதிரியான லாப அளவுகள் இருக்குது என்னங்க விஷயத்தை கேட்டுருவோம். அதே மாதிரி வாட்டரோட ரெக்குவயர்மெண்ட்டும் மாறுதுங்க சார். எவ்வளோ தண்ணி தேவைப்படுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா சிலருக்கு தண்ணி நல்லா அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய போர் இருக்கும், இல்லை கிணறு இருக்கும். சிலருக்கு கம்மியான வாட்டர் தான் இருக்குங்கிறப்ப அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எந்த பல விவசாயம் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, அது எந்த மாதிரியான தண்ணி, உப்பு தண்ணியா நல்ல தண்ணியா, அதே மாதிரி சாயில்னா ரெட் சாயிலா களிமண்ணா, இல்லை அதில் பிஹெச் காரமில தன்மை எவ்வளோ இருக்குது, இது எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சூட்டபிளாக எது பண்ணால் கமர்ஷியலாக லாங் டேர்மாக ஜெயிக்கணும் அவங்க, அதை எதுவோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் சார். இப்போ பாரி வெரைட்டி பார்த்தோம், அது வியட்நாமும் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சார்? இப்போ சார் இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே பாரி இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வியட்நாம் வெரைட்டி இந்தியாவுக்குள்ள ரிலீஸ் ஆகி ஒரு 1 இயர் தான் ஆகுதுங்க சார். சரிங்க. ரெண்டுமே கமர்ஷியல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ரகங்கள் தான். பட் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பாரியை பொறுத்த வரைக்கும் அதிக ஈல்டு, அதாவது அதிக காய்கள் அதிகம் வரும். ஆனால் அந்த காய்களோட அளவு சைஸுங்கிறது ஒரு மீடியமாக இருக்கும். வியட்நாமை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வரக்கூடிய காய்கள் எண்ணிக்கைங்கிறது பாரியோட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதோட சைஸுங்கிறது பெட்டராக இருக்கும். ஆனால் இனிப்பு தன்மைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 12, இது ஒரு 13 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால ரெண்டுமே கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் தான். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் செடி இது. சரிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், இதிலே பழங்களும் இருக்குது. ஓகே சார், இதுலேயே சார் இதெல்லாம் எல்லாமே ட்ரம்மில் வச்சுருக்கீங்க, என்ன கான்செப்ட் சார் இது? ஈவன் நீங்கள் ஒரு ஹோம் கார்டனிங் பர்பஸ் இது பண்ண முடியும். ஒரு தோர் வெரைட்டி ஒரு சின்ன ஒரு ட்ரம்ல கூட இது ஈல்டு வருது அப்படின்னு காமிக்கிறக்கான இங்கே வச்சு நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம் சார். இது 1 இயர் ஆயிடுச்சுங்களா இது? ஆமாம் சார், 1 இயர் முடிஞ்சிருச்சு நமக்கு. இங்கே பார்க்கலாம், இங்கே மெச்சூர்ட் ஆகக்கூடிய காய்கள் பழங்களும் இருக்குது. அதே அந்த ஃப்ளவரிங்கும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரிங்க. ஸோ இதுவும் த்ரூ அவுட் த இயர் நமக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃப்ரூட்டு. இது சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர் பிளானில் ஈவன் ஒரு 200-250 கிராம் 300 கிராம் கூட போகும். பட் நம்ம ஒரு ட்ரையல் பர்பஸ்க்கு நீங்கள் கட் பண்ணுறோம். ஓகே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இல்லை விதைகள்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிரிக்ஸ் வேல்யூ, அதாவது இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்க. ப்ளஸ் உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் காய்க்கிறதுங்கிறனாலையும் நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்குங்க சார் நமக்கு. சார் இப்போ சாத்துக்குடியில் பாரி அண்ட் வியட்நாம் சொன்னோம். அந்த வகையில் இப்போ எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா நம்ம காக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோங்க சார். சரிங்க. இந்த மாதிரி அந்த காய்கள் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எலுமிச்சைன்னு எடுத்தீங்கன்னா பல ரகங்கள் இருக்குது சார். பாலாஜின்னு சொல்லுவோம், பிகேஎம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இதுவும் ஒரு நல்ல ரகம் தான். பட் இதில் கமர்ஷியலாக நம்ம கம்பேர் பண்ணும்போது இதற்கு முன் இருந்த ரகங்களை விடவும் ஈல்டு பெட்டராக இருக்குது.
அந்த ஜூஸ் கண்டென்ட் சொல்லுவோம் அந்த அளவும் இந்த அமிலத்தன்மை இதில் பெட்டராக இருக்கனால ஓகே கம்பேரிட்டிவ்லி மற்ற ரகங்களோட பெட்டராக இருக்கனாலையும் இதை இப்போ ரீசனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். லெமனை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த சீசன் இருக்குது, அதனோட தேவையும் வந்து எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரகம் வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் விவசாயிக்கு? சார் இப்போ நீங்கள் சொன்ன வேலிட் பாயிண்ட். ஏன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எலுமிச்சைங்கிற புதுசு கிடையாது, ஆல்ரெடி நல்ல உற்பத்தியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ரகம் தான். அதில் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஈல்டு பெட்டராக இருக்குங்கிற காரணத்தினால கம்பேரிட்டிவ்லி இதோட ப்ராஃபிட் லெவல் ஒரு 20 to 25% வந்து மற்ற ரகங்களுடைய அதிகம் இருக்குது, வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால தான் மெயினாக கொடுத்துட்ருக்கோம். இதே தேர்ட் இயரில் மழை பண்ணோம்னா ஒரு இனிஷியலாக ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 300 to 500 ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆகும். தென் கிராஜுவலாக ஒரு 4th 5th இயர் போகும்போது ஒரு செடியிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்தில் இதுனா இது ஆல் டைம், அதாவது த்ரூ அவுட் த இயர் காய்க்கக்கூடிய ரகங்கிறதுனால ஒரு 2000லேருந்து 2500 காய்கள் வரைக்கும் நீங்கள் வருஷத்தில் பறிக்க முடியும். காய்களோட அளவு நல்ல ஓரளவு மீடியம் சைஸில் இருக்கிறதுனால கமர்ஷியல் வேல்யூ பெர் ஃப்ரூட்டுக்கான ப்ரைஸ் இதுக்கு பெட்டராக இருக்குங்க சார். அதனால கண்டிப்பாக அது நல்ல லாபகரமான பயிர் தான் சார். இவ்வளோ நேரம் வந்து நம்ம நர்சரியில் ஒரு 4 ரகத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. கொய்யா இருக்க ரெட் டைமண்ட் அப்படின்ற ரகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியில் பாரி வியட்நாம் அப்படின்ற ஒரு ரகமாக இருக்கட்டும், லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா காக்ஸி அப்படின்னு ஒரு புது ரகம். அதாவது விவசாயிகள் பழமரம் நட்டாங்க அப்படின்னா லாபகரமாக எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புது ரகங்களை வந்து பார்த்து விவசாயிகள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் இருக்க மாரகங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி சார். கண்டிப்பாங்க சார். நன்றி, வணக்கம்.